எப்பா பார்க்கிங் ஏரியாவே பயங்கரமா இருக்கு. ஃபேமிலி கூட வந்தோம்னா அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம இங்க வேடிக்கை பார்க்கலாம் போல. அது மட்டும் இல்லாம இனிமே பாடியில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு சரவணா ஸ்டோர், இன்னொன்னு போத்தீஸ். ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாடியில புதுசா கட்டி இருக்கிற போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ போத்தீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இவ்வளோ நாளாக பாடி அப்படின்னால எல்லாருக்குமே சரவணா ஸ்டோர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இனிமே அப்படி இல்லை. ஏன்னா அப்படியே சரவணா ஸ்டோருக்கு எதிரிலேயே 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல போத்தி ஸ்வர்ண மஹால் கட்டியிருக்காங்க. இன்னும் பாதி வரைக்கும் இன் ப்ராசஸ்ல இருக்கு. ஆனால் பொங்கல் வருதுன்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டாங்க போல. எப்படியோ ஒண்ணு. இப்ப நம்ம உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அப்படியே உள்ள வந்துட்டோம். எப்பா செம்மையா இருக்குல்ல அந்த டிசைன் பார்க்க. என்னடா இது, நம்ம வந்த டைம் பாத்தீங்கன்னா மண்டே, இருந்தாலும் இவ்வளவு கூட்டமா இருக்கு. நான் ரொம்ப காலியா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி. மொத்தம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 8 மாடி இருக்கு. இந்த 8 மாடியிலையும் இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா அப்படியே பாத்துக்கிட்டே போலாம். முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தோம்னா ஜுவல்ஸ் இருக்கு. கோல்டு, டைமண்ட், சில்வர் அண்ட் ஆன்டிக்யூ ஜுவல்லரி அண்ட் ஃபுட் கோர்ட் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா கோல்டு செக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான கோல்டு ஜுவல்ஸும் இங்க இருக்கு. பாத்தீங்களா, அப்படியே செட்டா இங்க வச்சிருக்காங்க. இதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு செக்ஷனையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே கோல்டு செக்ஷனுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா சில்வர் செக்ஷனும் இருக்கு. இங்க நம்ம ஒரே வாட்டி கோல்டும் பார்க்கலாம், சில்வரையும் பார்க்கலாம். பக்கத்திலேயே பார்த்தோம்னா டைமண்ட் செக்ஷனும் இருக்கு. நீங்க ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னா ஈஸியா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே பார்த்துட்டு போயிடலாம். அடுத்தது இப்ப அப்படியே மேல போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பார்த்தோம்னா இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமுமே லிஃப்ட், எஸ்கலேட்டர், ஸ்டெப்ஸுமே இருக்கு. ரெண்டு பக்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வரும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சாரீஸ் செக்ஷன் மட்டும் தான் இருக்கு. சில்க் சாரீஸ், காஞ்சிபுரம் ஆரணி சில்க் சாரீஸ், டிசைனர் சாரீஸ், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விதமான சாரீஸும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். எனக்கு இந்த செக்ஷனுக்குள்ள வந்ததுமே இந்த மேல இருக்கிற டிசைன் சூப்பரா பிடிச்சிருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. பார்க்கவே செம்மையா பண்ணிருக்காங்க இந்த டிசைன். அந்த டிசைன் மட்டும் இல்லாம அந்த லைட் எஃபெக்டும் சூப்பரா இருக்கு பார்க்க. சாரி செக்ஷன் எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா வெயிட்டிங் ஏரியாவும் இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க சாரி செக்ஷன் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்லயே பார்த்தோம்னா வெயிட்டிங் ஏரியாவும் இருக்கு. அப்படியே நம்ம இங்க உட்காந்துட்டு கீழேயும் வேடிக்கை பார்க்கலாம், ஃபுல்லாவும் சுத்தி பார்த்துட்டு இருக்கலாம். பாருங்க, உட்காந்து போர் அடிச்சாலும் அப்படியே இந்த கண்ணாடி கிட்ட நின்று ரோட்டை வேடிக்கை பார்க்கலாம். டைம் பாஸ் செம்மையா ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே எதிரிலேயே பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தெரியுது. இந்த பொங்கலுக்கு சரவணா ஸ்டோருக்கும் இந்த போத்தீஸுக்கும் தாங்க போட்டியே பாடியில. அப்படியே அடுத்ததா செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இது பாத்தீங்கன்னா உமன்ஸ் செக்ஷன். உமன்ஸ் ரெடிமேட், வெட்டிங் லெஹங்கா, அன்ஸ்டிச்சு ரன்னிங் சுடிதார் மெட்டீரியல்ஸ், இப்படின்னு சொல்லி எல்லா உமன்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுமே இங்க கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கிட்ஸோட செக்ஷன். சில்ட்ரன்ஸோட ரெடிமேட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். டாய்ஸ், அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒன் இப்ப பிறந்த குழந்தைக்கான எல்லாத்துக்குமான ட்ரெஸ்ஸுமே இங்க கிடைக்கும் இந்த ஃப்ளோர்ல. பாத்தீங்களா, டிஷர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக தான் ஓபன் பண்ணதே. இங்க பாருங்க, பொங்கல் சேல் 169ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்க இருக்கிறது எல்லாமே பொங்கலோட ஆஃபர் தான். நீங்க பாருங்க, நிறைய விதமான கலெக்ஷனான டிஷர்ட் எல்லாமே இங்க இருக்கு. நான் இந்த வீடியோ பண்றது உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான். ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது இந்த வீடியோ. ஏன்னா எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படிங்கறதுனால ப்ரொமோஷன் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே காட்டிட்டு இருக்கேன். ஆனா சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நீங்க உங்களோட கிட்ஸை கூட்டிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நம்ம குட்டி பையன் வந்தான், அவனதான் தேடிட்டு இருக்கேன். எந்த பக்கம் போனானே தெரியல. நானும் சுத்தி பாக்குறேன். இதோ பாருங்க, இங்க உட்காந்துருக்கான். எங்க ஒளிஞ்சிருக்கான் பாத்தீங்களா? நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வேணும்ட்டு இங்க வந்து உட்காந்துருக்கான். ஆளாடே வா, வெளியே வா, அடுத்தது பார்க்க போயிடலாம். நீங்க பாருங்க, கிட்ஸோட பெல்ட் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா 95 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 95, 115 அப்படின்னு சொல்லி ரேட் இருக்கு இந்த ஒவ்வொரு பெல்ட்டுக்கும். பக்கத்திலேயே பார்த்தோம்னா கூலிங் கிளாஸஸும் இருக்கு. இந்த கூலிங் கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸும் 105 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் ரேட்டு.
இப்போ நம்ம எந்த செக்ஷனுக்குள்ள போகக்கூடாதோ அந்த செக்ஷனுக்குள்ள தான் போக போறோம். என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டாய்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா விதவிதமான டாய்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம குட்டி பையன் என்னென்னலாம் பண்ண போறான்னு சொல்லி பாருங்க. இந்த கன்னு பாத்தீங்களா செம்மையா இருக்கு பார்க்க. இதுல 2 பேட்டரி போடணும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 425 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கன்னு. ஏன்னா இதுல பேட்டரி போட்டோம்னா லைட் எரியும், ஸ்மோக் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால சூப்பரா இருக்கீங்க பாத்தீங்களா. அதை ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே மூவ் ஆகுது மேல. செம்மையா இருக்கு பார்க்கவே. சரி, நம்ம இந்த டாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குட்டி பையன் என்ன பண்றான்னு சொல்லி இங்க பாருங்க. ஆல்ரெடி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்க ஒரு சின்ன பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கான். இங்க பாருங்க, ஆல்ரெடி அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். செம்மையா இருக்குல்ல. ஆனா அந்த இந்த மீன் கூட விளையாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குங்க நம்ம விளையாடுறதுக்காக. எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. நம்மளோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். பொம்மைங்க நம்ம ஒரே இடத்துல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். என்னென்ன பொம்மை தேவைங்கிறத இவங்க பாருங்க இங்கேயே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு பொம்மை எடுத்து இங்கேயே விளையாடிட்டு இருக்கான். இந்த பபிள்ஸ் பாருங்க அப்படியே கொடை மாதிரி பண்ணிருக்காங்க, கண்ணாடியிலே பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 44 ரூபாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வேணும் அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்துட்டான். என் கையில கொடுத்துட்டு வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கான். நீ பார்த்தோன்னா ஃபுல்லாவே காருங்க, ரிமோட் காரு. ஏகப்பட்ட கலர்ஸ்ல இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா விலை எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க பாருங்க சின்சான் பார்க்க செம்மையா இருக்குல்ல. ஆனா அதோட ரேட்டு பார்த்தோம்னா 755 ரூபாங்க. அதனால அப்படியே எடுத்து வச்சிட்டோம். நம்ம சின்சான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா இங்க பாருங்க இந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு இருக்கான் ஜாலியா. அது வாங்குறதுக்காக வச்சிருந்தா இவன் அடுத்து எல்லாமே இங்கேயே விளையாடி முச்சிடுறான். இங்கேயே அவனோட ஆசை எல்லாமே தீர்த்துக்கிறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பைக் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, சைக்கிள் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. கிட்ஸுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இந்த ஒரு ஃப்ளோர்ல இருக்கு. எல்லாமே செம்மையாவும் இருக்கு பார்க்கவும். இது பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. என்னென்ன தேவை இவன் பாருங்க. இவன் வேற அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா பொருட்களுமே இங்க இருக்குங்க. அதனால நீங்க ஏதாவது உங்க கிட்ஸுக்கு இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் ரொம்ப நல்லாவும் இருக்கு. அப்படியே இந்த கிட்ஸ் பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா இவனை வெளியே கூட்டு போனோம். அதனாலதான் பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே கூட்டுன்னு வந்துட்டேன். வாங்க இப்போ அடுத்த ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம அப்படியே 4th ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. 4th ஃப்ளோர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மென்ஸ் செக்ஷன் தாங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மென்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இந்த ஃப்ளோர்ல நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததான் இப்போ நம்ம 5th ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இந்த 5th ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பொருட்கள், ஸ்டேஷனரி பொருட்கள், ஸ்லிப்பர்ஸு, கிஃப்ட் பொருட்கள், வாட்சுகள், ட்ராலி, ஸ்கூல் பேக்ஸு, பேக்ஸு, கிச்சன் பொருட்கள், வாட்டர் ஹீட்டர், ஃபேனு, பாத்திரங்கள், விளையாட்டு பொருட்கள், இப்படி இது எல்லாமே இந்த 5th ஃப்ளோர்ல இருக்குங்க. நீங்க பாருங்க இவன் என்ன பண்றான்னு சொல்லி, நீ வீடியோ எடு, அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்துன்னு இருக்கான். சேட்டை புச்ச பையங்க இவன் என்னென்னலாம் பண்றான் பாருங்களேன்.
அடுத்ததா பார்த்தோம்னா 6th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட். இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா பேக்கரி, காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள், பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டீல் பொருட்கள், வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த ஃப்ளோர்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 50% ஆஃபர். இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு அந்தந்த பர்சன்டேஜ்ல ஆஃபர் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஆஃபர்ல தாங்க கவர் ஆகுது. நீங்க பாருங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் இந்த சின்ன ட்ராலிக்குள்ள ஏதோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கான். என்னென்ன வச்சிருக்கான்னு தெரியல, இருங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. உள்ள ஒரு லேஸ் பேக்கெட் இருக்கு, 2 கேக் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு குர்குரே மாதிரி ஒன்னு இருக்கு. இன்னொன்னு ஒரு சாக்லேட் வாங்கியிருக்காங்க. பாத்தீங்களா, நம்மளுக்கே தெரியாம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டான். அவன் போட்டு வச்சது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே 7th ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க. இங்க பாத்தீங்கன்னா பர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இங்க இருக்கு. சோஃபா செட்டு, கட்டில், மெத்த, டைனிங் டேபிள், ஆபீஸ் பர்னிச்சர் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பர்னிச்சர்ஸும் ஹோம் அப்ளையன்சஸும் இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம மொத்தம் 8 ஃப்ளோரையும் பார்த்துட்டோம். ஃபுட் கோர்ட் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா அது பார்க்கறதுக்குள்ள நம்ம குட்டி பையன் நம்ம வெளியே கூட்டு வந்துட்டான். இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இருக்கு. அந்த பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் வாங்க. ஏன் பாருங்க, செம்மையா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அப்படியே இதுல இருந்து ஒரு கார் கீழே வரும்போது மேலே ஏறும்போது பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இடம் பத்தாம இருக்கிற இடத்துல எல்லாமே கார் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த போத்தீஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோங்க. இந்த வீடியோ பார்த்த நீங்க ஆல்ரெடி இந்த போத்தீஸ்க்கு வந்துட்டீங்களா இல்லையா, இந்த போத்தீஸ் எப்படி இருக்கு, இல்ல நீங்க எப்போ வர போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.